சுவாமி சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா. அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் இனிமையான இந்த நேர காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று நாம் பேசியிருந்தேன். அதாவது மாலை அணிந்த பிறகு சிகரெட் பிடிக்கிறது, பாக்கு கணேஸ் ஹான்ஸ் பவரில் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நேற்று பேசியிருந்தேன். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோன்னா, நிறைய பக்தர்கள் இது அதிகபட்சம் அவங்க குருசாமிகளுக்கு நான் சொல்லக்கூடிய தகுதி இருக்கான்னு தெரியல. பெரிய குருசாமிகள் நிறைய இருக்கிறாங்க. இருந்தாலும் தவறாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சபரிமலைக்கு மாலை போட்டு 41 நாள் விரதம் இருந்து இருமுடி கட்டி நெய் தேங்காவில் நெய் நிரப்பி ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணுறது தான் நம்மளோட விரத நோக்கம். ஆனால் நிறைய குரூப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை இருமுடியை கட்டி பரணியில் தூக்கி போட்டது மாதிரி பஸ்ஸில் தூக்கி போட்டுட்டு மற்ற கோயில்களுக்கெல்லாம் எங்கெங்கேயோ சுற்றிட்டு கடைசியாக சபரிமலைக்கு போகிறாங்க. நம்ம நோக்கம் என்ன? 41 நாள் விரதம் இருந்து, சன்னியாசி விரதம் இருந்து, நெய் தேங்காவில் முத்திரை தேங்காவில் நெய் நிரப்பி ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணுறது நம்மளோட விரத நோக்கம். ஆனால் அதை விட்டுட்டு இருமுடியை கட்டி தூக்கி வச்சுட்டு ஐயப்பன் கோயிலை விட்டுட்டு மற்ற எங்கெங்கேயோலாம் போய் சுற்றி நேரத்தை கடத்திட்டு கடைசியாக சபரிமலைக்கு கடைசியாக போகிறாங்க. அங்கேயும் போய் சில பேருக்கு நேரம் இல்லாமல் அவசரமாக போய் சாமியை கும்பிட்டுட்டு நெய் தேங்காயை உடைச்சிட்டு நெய் அபிஷேகம் பண்ணாமையும் வந்துடுறாங்க. அதனால் தயவுசெய்து இருமுடியை கட்டினோமா நேராக சபரிமலைக்கு போவோம், ஐயனை தரிசனம் பண்ணுவோம், அவருக்கு உள்ள அவருக்கு என்ன நம்ம கொண்டு போகிறோமோ நெய் அபிஷேகம் பண்ணுவோம். மீதி நேரம் இருந்தால் மீதி கோயில்களுக்கு போய் வீடு வந்து சேருவோம். முன்னாடி காலகட்டத்தில் 41 நாளில் கட்டி அவங்க போனாங்கன்னா பெருவழியில் போகிறதுக்கு 6 நாள் ஆயிரும். போயிட்டு அங்கே தரிசனம் பண்ணுறது. ஏன்னா அப்போ வசதிகள் நிறைய கிடையாது, போக்குவரத்து பாதைகள்லாம் சரியில்லாமல் இருக்கும். அதனால அந்த 6 நாள் கணக்குக்கு இருந்தாங்க. 7வது நாள் இங்கே அவுத்தாங்க. மொத்தம் 48. அது மாலையை கலட்டினாங்க. மொத்தம் 48 நாள் ஆச்சு, கணக்கு வந்துச்சு. இப்போ வசதிகள்லாம் நிறைய செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஒரே நாளில் 1.5 நாளில் பெருவழியை நம்ம கடக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வசதிகள் செஞ்சுட்டாங்க. அதனால் 44 நாள் கூட நம்ம விரதம் இருந்துட்டு அந்த 3 நாள் கணக்கு வச்சு கூட போகலாம். அந்த நிறைய சாமிகள் இன்னும் கேட்குறாங்க, எந்த சாமி எப்போ இதுக்கு பயணம் எப்போ அப்படிங்களா, எத்தனை நாள் டூரு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சபரிமலை எத்தனை நாள் யாத்திரைன்னு கேட்டால் ஒன்றும் தெரியாது. டூரு இது மேக்சிமம் ஒரு சபரிமலை யாத்திரையை டூரு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளில் நம்ம என்ன உல்லாச பயணம் போகிறோமா, ஒன்றும் இல்லை. ஆனால் டூர் எத்தனை நாள் டூரு, எவ்வளவு உங்களுக்கு உங்கள் குரூப்பில் கேட்குறாங்க காசு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஒரு தவறான ஒரு தான் எனக்கு தோணுது. என்ன, சபரிமலை போயிட்டு மீதி நேரம் இருந்தால் அந்த 6 நாளை ஃபில்லப் பண்ணுறதுக்காக மற்ற கோயில்களுக்கு போயிட்டு வர்றதான் அந்த டூருங்கிற மாதிரியான விஷயம் வந்துச்சு. மற்ற கோயில்களுக்கு போயிட்டு வருவோம், ஒரு வருஷத்தில் ஒரு டைம் போகிறோம் அப்படின்னு. ஆனால் நம்ம தவறாக என்ன நினைக்கிறாங்கன்னா, இருமுடியை கட்டி பரணியில் தூக்கி போட்டுவிட்டு வேறு தேவையில்லாத கோயில்களுக்கெல்லாம் போய் சுற்றிட்டு நம்ம சன்னியாசியை விரதம் இருந்து நம்ம இருமுடி கட்டி போகும்போது இருமுடியை நம்ம கட்டி கொண்டு போகிற வரைக்கும் அது நம்மளோட பொறுப்பு. ஆனால் மற்ற கோயில்களுக்கு போகும்போது எத்தனையோ பெண்கள் வராங்க. இது எல்லாருமே பெண்கள் வரக்கூடிய கோயில்கள் தான். அப்போ நாம் 41 நாள் கடைப்பிடித்த அந்த விரத முறைகள் எல்லாமே அந்த பெண்களை பார்க்கும்போது நம்மளோட மனசு சஞ்சலப்படும். அதனால் நம்மளோட விரத முறைகள் தவறாகும். இது மாதிரி நிறைய இருக்குது. அதனால் தயவு செய்து இருமுடியை கட்டி ஐயப்பனை தரிசனம் பண்ணி எல்லாம் வந்ததுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கு இடையில நேரம் இருந்துச்சுன்னா மற்ற கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அப்படி நேரம் இல்லை அப்படின்னா நேராக வீட்டுக்கு வந்துடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுலேயும் சில பேர் சொல்லுவாங்க, சபரிமலைக்கு போயிட்டு வரும்போது அங்கே பாதம் பட்ட அந்த மண் நம்ம மேலே பாதத்துலேயோ நம்ம உடம்புல ஏதோ ஒரு விஷயத்தில் பட்டுச்சுன்னா நம்ம வீடு வரைக்கும் கொண்டு வந்தால் புண்ணியம்டுவாங்க. அது தவறு இல்லை. நாம் குளித்தாலும் நம்ம நம்ம சோனா பையோ நம்ம இருமுடி பையோ ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம சபரிமலையில் இருக்கக்கூடிய அந்த மண்ணை ஒட்டி தான் இருக்கும். அங்கேருந்து நம்ம கொண்டு வர பிரசாதங்கள் நம்ம வீடு வரத்தான் செய்யும். அதன் மூலம் ஐயப்பன் வரத்தான் செய்வார். நம்ம பாதத்தில் ஒட்டின மண்ணுன்னு மட்டும் கிடையாது, ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு ரூபத்தில் ஐயப்பன் நம்ம வீடு வரைக்கும் வரத்தான் செய்வார். அது சரியான முறையில் நம்ம நம்ம ஐயப்பன் அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு எல்லாரும் இந்த கருத்து மூலம்
தெரிஞ்சுக்கங்க. இதில் ஏதாவது ஒரு தவறான கருத்து இருந்துச்சுன்னா, உங்களுக்கு முரண்பாடாக தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. சாமி சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா.